ரொம்ப நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. உங்க கோபம் புரியுது. சரிங்களா? அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல. அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் அவர் சொன்னார், இவர் பேச ஆரம்பிச்சலாமான்னு. முந்தா நாள் நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து 10 மணி நேரம் கார்லேயே டிராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரமோஷன் அந்த காலேஜில் ப்ரமோஷன் பண்ணது நான். சரிங்களா? எல்லா கம்பெனிலும் எல்லாருமே எல்லா டைம்லும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? என்னோட சுச்சுவேஷன் அங்கே அது மாதிரி மாட்டிட்டேன். ஏன்னா அந்த ஹீரோனிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது இன்னும் 2-3 நாளில். அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடிச்சு அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம். அதனால் நீங்கள் எல்லாரும் யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம். எப்பவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்ரான் சார் வாங்க சார், மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லாரும் வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண படம் இது. நீங்கள் தான் எடுத்துன்னு போய் தியேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றி அடை செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் ரொம்ப நன்றி. மன்னிச்சிருங்க, இதை லேட்டாக இருந்தால் ரொம்ப சாரிங்க. தேங்க்யூ. எனக்கு சொல்ல எனக்கு டைமிங் நான் ஆல்ரெடி சொன்னதுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சார், இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு, நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னொன்னு எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா, ஒரு டிராபிக்லயும் போய் நான் வர முடியாது இல்லையா, நான் கார்ல தான் நான் வரேன். அதனால அவ்வளவு வேலை இல்ல எல்லாமே அதுதான் உண்மை. ரொம்ப நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. உங்க கோபம் புரியுது. சரிங்களா? அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்ககிட்ட. எல்லா படங்களுக்கும் வரல. ஒரு நிமிஷம் சார். செந்தில், இது யோகி பாபு சார் கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது. பத்திரிகையாளர்கிட்ட விழா இது மெசேஜ் அனுப்பும் போதே யோகி பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க. நான் யோகி பாபு சார் வரமாட்டாரு, யூனிட் மட்டும் இருக்கலாம்னு நாங்க பொய் சொல்ல விரும்பல. யோகி பாபு சார் வருவாரு. 6 to 9 டைம். இப்போ உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு பல நிகழ்வுகள் சொல்லி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி நடிச்சிருக்கும் போது நீங்க எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதனாலதான் லேட் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்க பெரிய இப்ப நீங்க சொன்னீங்க இது சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை. தாமதம் ஆகிவிட்டது. ஃபர்ஸ்ட் நாங்க யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலாம்னு சொல்லும் போது யோகி பாபு சார் சொன்னார், இல்ல சார் உங்க டைம் என்னன்னா சார் 6 to 9 6 to 9 வர முடியாது, நீங்க பிரஸ்ல ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்க சாப்பிட்டு முடியறதுக்குள்ள ஒரு ஹலோ சொல்லிட்டு போறேன்னு சொன்னார். அது சொல்றதுனால வந்துடுறேன்னு சொன்னாரு, வந்தாரு. அதனால அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யோகி பாபுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது. எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிராபிக் இருக்கு, உங்களுக்கும் பல நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்கு, அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ண அடுத்த இது போகணும். அதனால யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வருகிறேன். மறைவாவே இருக்கட்டும். சரி, நன்றிப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.